Hi friends, welcome back to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் இட்லி மாவை வச்சு எப்படி காஞ்சிபுரம் இட்லி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 பேருக்கு செய்கிற மாதிரி தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. உப்பு இட்லி மாவில் கலந்துக்கிறதுக்கு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி 1 இன்ச் துருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுக்கோங்க, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடுகு, மிளகு ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல மாவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரையணும், அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மீதி இருக்க பொருட்களெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா கமகமன்னு இருக்கும். நெய் அதிகமாக ஆட் பண்ண விரும்பாதவங்க எண்ணெயிலேயே இதை தாளிச்சிக்கலாம் ஃபுல்லாகவே. ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நெய் தான் அதிகமாக, எண்ணெயோடு அதிகமாக நெய் தான் கலந்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 2:1 அப்படி தான் கலந்துருக்கும். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் தூவிக்கோங்க. இப்போது நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது நல்லா அப்படி பொரிஞ்சு வரணும். இது தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக வரும். அந்த மிளகு அண்டு ஜீரகத்தோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போது நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா முந்திரி கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பார்த்திங்கன்னா முழுசாக போடாமல் ஒரு முந்திரியில் 2ஆக உடச்சி இல்லைன்னா 3ஆக உடச்சி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக அது இட்லியில் வரும்போது தான் நல்லாயிருக்கும். முழுசாக கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கலந்துக்கலாம். மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும். பணியாரம் செய்யும்போது எப்படி மாவோடு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா நம்ம ஃபுல்லாக கலந்துக்கிட்டோம், அந்த மாதிரி இதையும் நல்லா கலந்துக்கணும். காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளரில் நெய் ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இதில் மாவு போட்டுக்கலாம். மாவு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் போட்டால் போதும். ஏன்னா இட்லி அப்படியே பொங்கி ஃபுல்லாகிடும். அதனால் 3/4 டம்ளர் மாவு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டினீங்கன்னா தான் நடுவில் எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லா கேக் நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயுமே. எல்லா டம்ளர்லேயும் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லா ஒரு விரலில் எடுத்து தடவி விட்டுக்கணும். இப்படி பண்ணுறதால உங்களுக்கு இட்லி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ஈஸியாக உங்களுக்கு வெளியே வரும். இப்போ எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த டம்ளர் எல்லாம் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா டம்ளரையும் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கத்தியை உள்ளே சொருகி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் கத்தி வெளியே வரும். அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த டம்ளர்லாம் எடுத்துட்டு சும்மா கத்தியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த இட்லி வெளியில் வந்துடும். சைடில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இட்லி கரெக்டாக வெளியே வந்துடும் பாருங்கள். இதே மாதிரி எல்லா இட்லியும் வெளியில் எடுத்துக்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டம்ளரில் ஊற்றாமல் நம்ம நார்மல் இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா வந்து டம்ளரில் தான் அந்த இட்லி செய்வாங்க. டெய்லி ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.